Divya, just 5 minutes, huh? Okay. Hey, hi Kathy. How are you? I'm fine, and you? How have you been? I'm doing good. Enjoying, huh? Guitar, singing, drawing. Just sitting, just chilling out. Hey, you've kept us waiting. Hey, sorry for that. So tomorrow morning sharp 8 Sure, a.m. sharp Okay? 8 a.m. But don't keep us waiting too long. We'll be ready by 8, okay? Okay. We shall start Okay. then. See you. See you then. Okay, bye. விக்கி, நான் என் தாத்தாவை பார்க்க டெல்லி போகிறேன். திரும்பி வர 10 days ஆகும். போயிட்டு வரவா? என்ன திவ்யா நீ தாத்தா பார்க்க போகிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற? திவ்யா, ஐ திங்க் நீ என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த படத்தில் நடிக்கூடாதுன்னு சொன்னது நம்ம 2 பேர் நல்லதுக்காக தான். அதுக்கு நீ எல்லாத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? சரி விக்கி, போயிட்டு வரேன். ஓகே, பாய். பாய். திவ்யா, சொல்லு விக்கி. ஐ லவ் யூ. பாய். Divya, don't worry Divya. He will understand you. நான் விக்கி கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். திவ்யா, தேங்க்ஸ் a lot. கிளம்பு, போலாம். அதெல்லாம் வர முடியாது. டேய் போடா, அதான் பொண்ணு கூப்பிடுது இல்லை, ஒரு பொண்ணு கூப்பிட்டு போகாது ஒரே பையன் நீ தாண்டா. நீ போக சொல்வ, அவள் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்து விட்ற மாதிரி ஏதோ ஒன்று செய்வா. அப்புறம் நான் தான் கூட்டு வாங்கிருக்கணும். நான் போக மாட்டேன். அதெல்லாம் இனிமே நான் கொட்ட மாட்டேன். இனிமே நீ இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போவேணாம். உனக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய சொல்ல மாட்டேன். வா போலாம். அண்ணே போடா. எங்கே போகிறோம்? அண்ணே வேணாண்ணே, நான் இங்கே போடா. இருக்கேண்ணே. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை விக்கி, அவங்க எல்லாரும் ஆர்டிஸ்ட். கிராமத்து பக்கம் ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நீ உங்கள் ஊரை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடு. ஆமாம் பாஸ், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்கள் கூட போயிட்டு வந்தால் மட்டும் போதும். எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா நானே போயிருப்பேன். சரி போகிறேன். நான் சொன்னேன்ல விக்கி ஹெல்ப் பண்ணுவான்னு. தேங்க்யூ பாஸ். ஒரே ஒரு நிமிஷம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. நான் ஒன்றும் அவனுக்காக ஹெல்ப் பண்ணல, உனக்காக தான் ஹெல்ப் பண்ணேன். நீ அவங்ககிட்ட ஜாகிரதையாரு, அவங்க கூட வண்டிலாம் போகாத. I couldn't make it because of this accident. Okay, you take You care, have a okay? good trip. Okay. Bye. Bye. நீ சொன்ன மாதிரி அவன் மட்டும் ஒரு வாரத்தில் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நீயும் இது போல் ஃபாரினர்ஸ் கூட போய் தானே இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்ட. விக்கி கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச கற்றுட்டு வருவான். மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடியா இரு. Hey, what's your name? Your name. நேம் விக்கி. Vicky? விக்கி விக்கி. Okay. Hi, Vicky. That girl there, she's your girlfriend? ஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, லவ்ரு. What is she doing? நீ சொல்கிறது ஒன்றும் புரியலங்க. கடவுளே காப்பாத்தப்பா. மொட்டை அடிக்க ரெடியா இரு. ஹே, வண்டி வந்துச்சு. Hi Vicky, how was your trip? நைஸ், வெரி நைஸ். Thank you so much, Vicky. 1 minute. ரொம்ப நன்றி. ஹே காத்தி, இதான் என் ஆளு திவ்யா. Hi Divya. ரொம்ப அழகா இருக்குங்க. Thanks. செம்ம ட்ரிப் மச்சி. உங்களாம் தமிழில் பேசுறதுலையும் எனக்கு போதும் ஆயிடுச்சு. சரி, நல்லா போய் ரெஸ்ட் Okay, எடுங்க. Vicky. Good night. Bye. அப்புறம் பார்க்கலாம். Bye. நல்லா பண்ணுங்க. இவன் ஏன் லூஸ் மாதிரி வச்சுக்கிறான்? அவன் கேளு. திவ்யா, என்ன கோமாகிறியா? அவன் ஏதாச்சும் பண்ணானா? என்கிட்ட சொன்னதான் தெரியும். என்னாச்சு திவ்யா? என்னாச்சு? ஓகே
சீக்கிரமா ஒரு படம் சைன் பண்ண வைக்க. எனக்கு வேலையே இல்லாம ஒண்ணுமே ஓடலை. உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. 30 வருஷமா சினிமாலே இருந்துட்டோமா, எதையும் கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு பாரு. ஓகே, ஒன்ன வாரம் என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது. ஓகே, என்கிட்ட சொல்லவே அவன் வந்துட போறான். நான் சொல்லாமே விட்டுட்டேன். அதை விடுவிக்க எனக்கு நீ அது போதும். இந்த வருஷம் நம்ம 2-3 படம் பண்றோம். ஊர்ல அப்பா பேர்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கட்டுறோம். எடுத்து பேசி வைக்க. ஹலோ, யாரு? கையில சுட்டதை நெத்தியில வச்சு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒழுங்கா கேட்ட பணம் தரையா இல்லையா? டேய், யாரா நீ? உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? வெயிட் ஆஃப் பண்ணு. இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். அப்புறம் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். டேய், உன்னால ஆனத போறா. என்னடா பண்ணுவ? பரதேசி. சரி, கிளம்புறேன். விக்கி, நீ எங்கேயாவது போகணுன்னா தனியாக போகாத, என்னையும் கூப்பிடு, நானும் வரேன். என்ன? அது அண்ணே, உனக்கு இன்னைக்கு ஃபாரின் கேர்ள்ஸ் வாங்கி கொடுத்தா ஃபாரின் சரக்கு. கேந்திரண்ணே, ரீல் மாத்திரண்ணே. என்ன கேந்திரண்ணே? ரீல் மாத்திட்டேண்ணே. நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். ஹலோ, கேஷ் ரெடியா? துரன் எங்க? கேஷ் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் இருக்கு. முதல்ல துரன் எங்கன்னு சொல்லு.
அங்க பார். முதல்ல கேஷ் கொடு. நான் அங்கேயே போய் கொடுத்துக்கிறேன். Shit! Judge! Stop! Go, go, go! Go, boss! சேர்ந்துட்டியா? ஆமா, நல்லா தூக்கிட்டேன் போல இருக்கு. சரி வா, ஒரு 5 நிமிஷம் தான், பார்த்துட்டு போயிடலாம். என்னாச்சு விக்கி? சாரிண்ணே. அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா? ஏய், அதான் ஒன்றும் ஆகலைல்ல. நீ இருக்கும்போது எதுவும் ஆகாது விக்கி. வாப்பலாம். வேணாண்ணே, போதும். இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்லேயே இருங்க. ஏய், பைத்தியம் மாதிரி விளையாட்டு இருக்காத. நீ வா, வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போயிடலாம். நான் வந்துடுறேன். போதும்ண்ணே, எனக்காக நீங்கள் உழைச்சது போதும்ண்ணே. அம்மா அப்பா போனதுல நீங்கள் எனக்காக தானே வாழறீங்க. உங்கள் குடும்பத்தில் மறந்துட்டீங்கண்ணே. இனிமேலாவது நீங்கள் அவங்க கூட இருங்க, அவங்களுக்காக வாழுங்க. முட்டாளாட்டம் பேசாத. நம்ம வீட்டுக்கெல்லாம் போவோம். வா, சென்னைக்கே போகலாம். சென்னைக்கு போகிறோம், ஒரு படம் சைன் பண்ணுறோம். ஷூட்டிங்கே போகாமல் இப்படியே இருந்தால் தான் ஏதாச்சும் தோணிட்டே இருக்கும். ஓகே, வேணடா, என்னை விட்டு போயிடுறா. டேய், இனிமேல் சினிமாவை பற்றியே பேசலடா. டேய் விக்கி, போவாதடா. டேய், வீட்டுக்காவது வந்துட்டு போடா. டேய் விக்கி, உனக்கு எதுக்குடா இந்த வம்பு? அந்த ஆளுக்கு பெரிய அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கு. அவனை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. போன பெருசு வேற, தியேட்டரை உன் பேரில் எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. உன்னால இந்த தியேட்டரை வச்சு நடத்த முடியுமா? இந்த பார், பேசி ஏதாவது வாங்கி தரேன். பேசாமல் தியேட்டர் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஊர் பக்கம் போய் பொழைக்கிற வழியை பார். அந்த ஆள் தான் இந்த தியேட்டர் கட்டிட்டால் தானா நீயுமா? இந்த பார், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், புரிஞ்சதா? அதுக்கப்புறம் உன் இஷ்டம், போகலாம். வீட்டில் யாரும் இல்லையா? நான் தான் எல்லாரையும் அமுச்சு விட்டேன். ஐம் சாரி விக்கி. உன்கிட்ட சொல்லாமல் நடிக்க போனது என் தப்பு தான். உனக்கு பிடிச்சிருக்கு திவ்யா, நீ நடிக்க போன. நான் நடிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு திவ்யா இதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு? எனக்கு தெரிஞ்சுக்கணும் விக்கி, அதனால தானே என்னை விட்டு போற. வேணாம் திவ்யா. சொல்லு விக்கி, நான் நடிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு புரியல. காரணங்கள் சொல்லி தான் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை. இந்த சின்ன விஷயத்துக்காக என்னை விட்டு போறியா? நான் உன்னை விட்டு போறேனா? நான் எங்கடி உன்னை விட்டுட்டு போறேன்? கூசாம போய் சொல்லிட்டு போற அளவுக்கு என்னடி பண்ண உனக்குனா? இதுக்கு பேர் லவ்வா? உனக்கு வேணுங்கிறத நீ பண்ண போறனா உனக்கு நான் எதுக்கு? ஒன்னும் தேவையில்ல. போதும் திவ்யா. இதுதான் சொன்னேன், எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கு நீதான் முக்கியம் விக்கி. ஏற்கனவே ஒரு பொய் சொல்லிதான் இப்படி.
மறுபடியும் போய் வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்பு. என்ன பண்ற விக்கி? காலைல ஷோ 11 மணிக்கு ஷோ ஓட்டணும்ல, அதான் ரெடி பண்ணிடுங்க. இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டல்ல, அவங்க மோசமான ஆளுங்க. முட்டாள் மாதிரி பேசாத விக்கி. ஆமாம், நான் முட்டாள் தான். உன் பேச்சு கேட்டு அண்ணா தனியாக விட்டு போன பாரு, நான் முட்டாள் தான். அப்போ துரை அங்கிள் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? இல்லை, நான் தான் காரணம். இப்போ இந்த தேட்டர் தரமாட்டம் ஆகிறதுக்கு நான் காரணம் ஆக மாட்டேன். விக்கி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த தியேட்டர் நீ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாலும் உன்னால இதை தனியா நடத்த முடியாது விக்கி. பாரு எப்படி ஆயிட்டு இருக்குன்னு. இங்க யார் வந்து படம் பார்ப்பாங்க? பேசாம இந்த தியேட்டரை வித்துட்டு நாம் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்டா. துரை அங்கிள் கூட அதுதான் விரும்புவாரு. அண்ணனை பத்தி உனக்கு தெரியும். இந்த தேட்டர் தான் எங்க அண்ணன் உசுரு. இந்த தேட்டர் இருக்க வரைக்கும் எங்க அண்ணன் என் கூடவே இருக்கும். இது வித்துட்டு வாழ்றதுக்கு நான் இது ஓட்டியே பொழைச்சிக்கிறேன். இதான் என் வாழ்க்கை. இஷ்டம் தான் இது. இல்லைன்னா இல்லை, இங்க போடி. உனக்கு தான் தேவையில்லைல்ல. நல்லா இங்கிலீஷ் பேசுறவன், காசு சம்பந்தங்களை பார்த்து கட்டிக்க. உனக்கு தான் தேவை.